ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அவன் எங்கே போனான்? செக் பண்ணவா? அது சரி. நாங்கள் இங்கே பூட்டிக்கிட்டு டோரெல்லாம் பூட்டிக்கிட்டு இங்கே வந்தாச்சு. ஹஸ்பண்ட் இங்கே கார் எடுத்துகிட்டு நிற்காங்க. அந்த வீட்டில் ட்ரெயின் ஏற்றி விடுவாங்க. அடுத்த வாரம் தான் அவங்க வருவாங்க. நாங்கள் கதவு பூட்டியிருக்கோமான்னு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு, அதனால் அஸ்வின் போய் பூட்டிட்டு திருப்பி ஒருக்கா செக் பண்ணிவிட்டு வரேன். பூட்டி தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கேரளா கடைசி விளாக். இது ஹாப்பியாக வந்தோம். இனி ஹாப்பியாக போய் சேரணும். எப்படி வந்து 3:30 ட்ரெயின்னா எப்படி வீடு போய் சேரப்போ 9:30 ஆயிரும். 9 மணிக்கு 8:30 என்னடா 8:30 ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விட்டாலும் வீடு போய் சேரணுன்னா எப்படி 9:30 ஆயிரும். இனி அடுத்த விளாக் அங்கேருந்து தான். எல்லோரும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. டயர்டாக மீன்ஸ் நல்ல வெயிலுங்க. இனி வந்து நாங்கள் மீனெல்லாம் வாங்கி எடுத்து கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ட்ரெயினில் வச்சு சாப்பிட்றது கேட்டேன். எல்லாம் எடுத்து வந்தாங்க, சாப்பிட்டாச்சு. இனி வந்து நம்ம பார்த்த கிணறு குளம்னா இருக்குது, அங்கெல்லாம் நம்ம போகலை. எப்படி தண்ணி காலையில் வந்தால் இன்னும் நீட்டாக எல்லாமே செய்தாச்சு. இதுதான் நம்ம வந்து கேரளா லாஸ்ட்டு விளாகுது. சரியா? ஒவ்வொரு வெள்ளக்காடாக இருக்கும். அங்கே காட்டுங்க, அங்கே இதெல்லாம் ஒரு அளவில் தான் நடிச்சோம். இப்போ கூட இங்கே அவங்களுக்கு தான் 85,000 ஒரு செல்லு மன. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆளலாம் இல்லை காண. இது மட்டும் 1 லட்சம். இது எல்லாமே ஒரு அளவு வாங்கியிருக்கா. இது ஃபுல்லாக இல்லை, இதுதான் இது இங்கெல்லாம் வாங்கலையா? 85 அப்படின்னா 1 லட்சம். நம்ம நாட்டுக்கு இங்கே ரொம்ப தூரம். இந்த விலையை வச்சு பார்க்கப்ப ரோட்டு சைடு தான் அங்கே வண்டி எல்லாமே போகும். சரியா? இது மட்டும் 1 லட்சம். அந்த சைடு ஒரு 14 சென்ட் கிடக்கு. அதுக்கப்புறமா அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 85. சரி, ஓகே. நமக்கு வந்து காரு கொண்டுட்டு வரோங்க. 85,000 முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சு 85,000 எங்கே இருக்கு? அங்கே மேலே எல்லாம் 85 தான். சரி, அதெல்லாம் முடிஞ்சு 85 லேக்கா நான் அடிச்சாச்சு. 85 லேக்கா இல்லைடா, அப்போ ஏசி இல்லைல்ல. கிளாஸ் தானே வைக்கணும். என்னடா நம்ம கேரளாக்கு வந்தாலும் நம்ம இடத்துக்கு எப்பண்டா போய் சேர. ஹஸ்பண்டு காலையிலே போகலையா கிளம்பியாச்சான்னு கேட்டாங்க. அது சும்மா காமெடிக்கு. ஆனாலும் இங்கே தான் இங்கே வந்து நம்ம குடும்பத்தோட இருந்தாலே நம்ம இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்குது. நான் எடுக்க இங்கே தான் அழகான இங்கே வந்தால் ஷால் போட மாட்டேன்.